நம்ம வந்து மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாம். கறி சுவையில் நான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மசாலாலாம் நான் ரெடி பண்ணி வச்சு எப்போவுமே நான் ரெடி பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு சமைச்சிடலாம். மஷ்ரூம் வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய். இந்த இது மசாலா பார்த்திங்கனாக்கா தேங்காய் கொஞ்சம், சோம்பு 2 ஸ்பூனுன்னா நான் இதில் தான் போடுவேன். 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சீரகம், 2 வெங்காயம், சின்னதாக 2 வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு மசாலா. அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி இது வந்து பேஸ்ட்டாக 2 தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம பசங்க சாப்பிடும்போது எடுத்தெல்லாம் வெளியில் போட மாட்டாங்க, நல்லது இல்லையா, அதனால் போட்டிருக்கேன். மிளகாய் பொடி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி அதிகமாக வரணும், ப்ளஸ்ஸு கறி சுவையில் குழம்பு இருக்கணுன்றதுக்காக உருளைக்கிழங்கு 2 போடுறேன். அதுவும் தண்ணியில் போட்டு வச்சு அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போடுவோம். பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டோம்னா வெடிக்காது. இது நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்மளை உருளைக்கிழங்கை கட் பண்ணிப்போம். இது நல்லா வதங்குது. இது வதங்கும் போதே கூட நம்ம உருளைக்கிழங்குனா மஷ்ரூம் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால் இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம இந்த உருளைக்கிழங்கும் போட்டுடலாம். குக்கர் விசில்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே செஞ்சிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். குக்கர் விசில் விட்டோம்னா இன்னும் இதுவாகிடும். பாருங்க, போட்டு இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு 2மே வறுபடணும். இதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, சீரகெல்லாம் எதுவும் நான் தாளிக்கலை, ஏன்னா நாங்கள் அரைக்கிறதுலே அது வாயில் கிடைக்குன்றதுனால இந்த மசாலாலாம் அரைச்சிட்டேன் தேங்காயில். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு மசாலாலாம் நம்ம தக்காளி போடுவோம். மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடலாம். இது வதங்கட்டும். பிறகு நல்லா வதங்கிடுச்சு. உருளைக்கிழங்கும் பாருங்கள் சுருங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். நீ காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எனக்கு